தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் தற்போது செய்தியாளர்களை சந்திக்கிறார். பார்ப்போம். 19/12/2025 முதல் 30/1/2026 வரையிலான கிளைம்ஸ் அண்ட் அப்ஜெக்ஷன்ஸ் பீரியட் பெறப்பட்டு ஏற்கப்பட்ட படிவங்களில் விவரங்கள். ஃபார்ம் 6 இன்க்ளூஷன்ஸ் 27,85,195. Forms accepted 27,53,796. Adepol objections, deletions. Forms received 4,38,425. Forms accepted 4,23,172. இன்று வெளியிடப்பட்டுள்ள இறுதி வாக்காளர் பட்டியலில் மொத்தம வாக்காளர்களின் எண்ணிக்கை 567,07380. on 277,38925. pen 289,60838. மூன்றாம் பாலினம் 7617. Total 567,07380. on male 277,38925. pen 289,60838. then மூன்றாம் பாலினம் 7617. இனிலிருந்து நம்ம கண்டினியூஸ் அப்டேஷன் ப்ராசஸ் ஆரம்பிக்குது. எல்லாருக்கும் ஒரு வேண்டுகோள், நம்ம இந்த வாக்காளர் பட்டியல் சாஃப்ட் காப்பி வெப்சைட்ல அப்லோட் பண்ணிடுவோம். உங்க பேர் எல்லாம் போய் செக் பண்ணிடுங்க. இப்போ கூட நீங்க ஃபார்ம் 6 கொடுத்துக்கலாம். இப்போ கூட நீங்க ஏதோ சேஞ்சஸ் வேணும்னா அப்ளை பண்ணிடலாம். அதே போல் அப்பீல் ப்ரொவிஷன்ஸ் கூட எலிஜிபிள். எந்த வாக்காளருக்கு இந்த அவங்க பேர் இல்லை, ஏதோ ஒரு இஷ்யூ இருக்குன்னா ஃபர்ஸ்ட் அப்பீல் நம்ம டிஸ்ட்ரிக்ட் எலெக்ஷன் ஆஃபீஸருக்கு உண்டு. செகண்ட் அப்பீல் நீங்க சிஇஓக்கு கூட எழுதலாம். அதே ஃபார்ம் 6 பிஎல்ஓஸ்க்கு கொடுத்துக்கலாம். நீங்க ஆன்லைன் கூட பண்ணிடலாம். கிட்டத்தட்ட 70. Mapping issue, 13 lakhs notices have been given. How many have got back to the election? I think barring 2,000 odd எல்லாமே வந்திருக்காங்க. Except 2,000, all 13 lakhs. All are there. And in West Bengal, logical discrepancies in few elections. In Tamil Nadu, how many of them categorized under logical discrepancies? And how many of them have been brought back to? தமிழ்நாட்டில் மொத்தமா நமக்கு 1.58 crore இருந்தாங்க வித் லாஜிக்கல் டிஸ்கிரிபன்சிஸ். ஆனா எல்லாமே டாக்குமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுல ஒரு 11 டாக்குமெண்ட்ஸ் நம்ம கொடுத்துக்கலாம். மேக்ஸிமம் எல்லாத்தோடைய டாக்குமெண்ட்ஸ் நம்ம வாங்கிட்டு சேர்த்திருக்கோம். Of the 1.58 crore, how many of them have been enrolled back into the all? Most of them have been enrolled back here. ஹையஸ்ட் பார்க்கணும்னா நம்ம செங்கல்பேட் மாவட்டத்தில் சோழிங்கநல்லூர் இப்போ கூட அதுதான் ஹையஸ்ட். மொத்தமாக 5,36,991. அதில் ஆண்கள் 2,62,621 and பெண்கள் 2,74,254. மூன்றாம் பாலினர் 116. லோயஸ்ட் சென்னையில் சட்டமன்ற தொகுதி 18 ஹார்பர் 1,16,896 மொத்தமா எண்ணிக்கை.
அதில் ஆண்கள் 58,221, பெண்கள் 58,620 and third gender 55. Lowest is Chennai Harbour. Yeah. Total 1,16,896. Male 58,221. Females 58,620. Third gender 55. அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை. இப்போ 75,032. During the SIR process, how many 18 plus voters are there? During the SIR process, how many have been included? Totally, namakku during claims and objections period le namakku about 7.40 lakhs draft roll la irundha claims and objections period la about 7.40 lakhs inclusion 18 to 19 voters. ரெண்டு சேர்த்து இருக்கு, ரெண்டுமே சேர்த்து இருக்கு. என்ன டெலிஷன் இருக்குது வாய்ப்பு இல்ல. அது கண்டினியூஸ் அப்டேஷன் இஸ் ஆன்கோயிங். ஆன்லைன் ஃபார்ம் 6 எந்த ஃபார்ம் ஆன்லைன் அப்ளை பண்ணிடலாம். அதை ஃபீல்ட் என்கொயரி பண்ணி செக் பண்ணிட்டு தான் நம்ம இன்க்ளூட் பண்ணுவோம். இது வரைக்கும் வரல, நேரா எதுவும் கம்ப்ளைண்ட் வரல. புரியல, திருப்பி சொல்றீங்களா? இல்ல, இப்போ கண்டினியூஸ் அப்டேஷன் பண்ணிடலாம். ஆரம்பிச்சது இப்போ வரைக்கும் லாஸ்ட் டேட் ஆஃப் நாமினேஷன் வரைக்கும். இல்ல நீங்க இது காமன் நம்பர்ஸ், ஹெல்ப்லைன் நம்பர்ஸ் கூட கூப்பிடலாம். எல்லா அசெம்பிளி கான்ஸ்டிடியூன்சிஸ் டிஇஓஸ் அவங்க வெளியிட்டு சொல்லிட்டு இருக்கோம் ஹெல்ப்லைன் நம்பர்ஸ். பிளஸ் நம்ம வெப்சைட்ல இருக்கு, அதுல போய் பார்க்கலாம். வெளியே இல்ல, நம்ம வெளியே மாநிலத்திலிருந்து வர்றாங்கன்னா அவங்க ஃபார்மேட்ல வந்துடலாம். அதுல நம்ம நம்பர்ஸ் இது வரைக்கும் 3,351. அது ஆன்லைன் ஓட்டிங் இல்ல, இப்போதைக்கு இல்ல. போலிங் ஸ்டேஷன் போய் தான் ஓட் பண்ணணும். அவங்க மீட்டிங் வித் ஆல் தி நம்ம டிஇஓஸ், கன்சர்ன்ட் எஸ்பிஸ், கமிஷனர்ஸ் ஆஃப் போலீஸ், ஐஜிஸ் எல்லாருடைய சேர்ந்துட்டு நம்ம என்ஃபோர்ஸ்மெண்ட் ஏஜென்சிஸ் இருக்காங்க, 23 என்ஃபோர்ஸ்மெண்ட் ஏஜென்சிஸ் எல்லாருடைய ஒரு ஃபர்ஸ்ட் டே அந்த மீட்டிங் நடக்கும். ரெண்டாவது அவங்க பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்க்கு கூட மீட் பண்ணுவாங்க. After the publication of draft code, how many voters have entered into the roll by submitting forms?
How many? How many voters have been enrolled in the roll under by submitting form number 6 after final after the draft roll? After the draft roll. I will get back to you with the total. Any data or counting of those voted in Bihar election or submitted Bihar SIR as of the numbers that We do not have exact data on this. any other SIR submitted from any other state, those documents that are also there from numbers that you were able to. No, we do not have any of those numbers per se, but the earlier SIR documents are eligible to be included as a document. So the numbers may be very high too for the earlier ones. But as of now for Form 8, we have only received from outside the state 3,400 and we have disposed 3,351. So I think that gives a reply to your question. That is ஆரம்பிச்சிச்சு இப்போதைக்கு நம்ம 15 டேஸ்க்குள்ள கொடுக்கிறதுக்கு எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டோம். தேங்க்யூ. தமிழகத்தில் மொத்தம் 5,67,07,380 வாக்காளர்கள் இருப்பதாக தெரிவித்திருக்கிறார் தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக். அதில் ஆண் வாக்காளர்கள் 2,77,38,925 பேரும், பெண் வாக்காளர்கள் 2,89,60,838 வாக்காளர்களும் இருப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். இறுதி வாக்காளர்கள் பட்டியல் வெளியிடப்பட்டிருக்கும் நிலையில் தமிழகத்தில் அதிக வாக்காளர்களை கொண்ட தொகுதியாக சோழிங்கநல்லூரும், குறைந்த வாக்காளர்களை கொண்ட தொகுதியாக துறைமுகம் தொகுதியும் உள்ளது. ஒட்டுமொத்த வாக்காளர்கள் என்று பார்க்கும்போது 5,67,07,380 வாக்காளர்கள் தமிழகத்தில் உள்ளதாக தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் தெரிவித்துள்ளார். அதேபோல மாவட்ட வாரியாகவும் நமக்கு அது தொடர்பான எண்ணிக்கைகள் தொடர்ந்து வெளியாகி வருகின்றன. அதனையும் பார்க்கிறோம். தூத்துக்குடியை பொறுத்தவரையில் மொத்த வாக்காளர்களின் எண்ணிக்கை 13,76,624 உள்ளது. காஞ்சிபுரத்தில் மொத்த வாக்காளர்களின் எண்ணிக்கை 11,92,194 இருக்கிறது. தருமபுரியில் ஆண் வாக்காளர்கள் 6,24,647 பேரும், பெண் வாக்காளர்கள் 6,15,311 பேரும், மூன்றாம் பாலினத்தவர் 150 பேர் என்று 12,40,108 மொத்த வாக்காளர்கள் தருமபுரியில் உள்ளனர். முதல்வர் மு.க. ஸ்டாலினின் தொகுதியான கொளத்தூர் தொகுதியில் எஸ்ஐஆருக்கு முன்பு 2,90,653 வாக்காளர்கள் இருந்தனர். டிசம்பர் 19ஆம் தேதி வரைவு வாக்காளர் பட்டியலில் 1,86,841 குறைந்திருந்தது. பிப்ரவரி 23ஆம் தேதி இன்று வெளியிடப்பட்டிருக்கும் இறுதி வாக்காளர் பட்டியலில் 2,07,251 வாக்காளர்கள் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆக மொத்தம் நீக்கப்பட்ட வாக்காளர்களின் எண்ணிக்கை 83,402 உள்ளது.
எதிர்க்கட்சித் தலைவரும் அதிமுக பொதுச் செயலருமான எடப்பாடி கே பழனிசாமியின் எடப்பாடி தொகுதியில் எஸ்ஐஆருக்கு முன்பு 2,93,749 வாக்காளர்கள் இருந்த நிலையில் கடந்த டிசம்பர் 19ஆம் தேதி வெளியிடப்பட்ட வரைவு வாக்காளர் பட்டியலின்படி 2,67,374 வாக்காளர்கள் இருந்தனர். இன்று வெளியிடப்பட்டுள்ள இறுதி வாக்காளர் பட்டியலில் 2,74,054 வாக்காளர்கள் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆக நீக்கப்பட்ட வாக்காளர்களின் எண்ணிக்கை 19,668 உள்ளது. துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலினின் தொகுதியான சேப்பாக்கம் தொகுதியில் எஸ்ஐஆருக்கு முன்பு 2,40,087 வாக்காளர்கள் இருந்தனர். வரைவு வாக்காளர் பட்டியலில் 1,50,846 வாக்காளர்கள் இருப்பதாக கூறப்பட்டிருந்த நிலையில் தற்போது வெளியிட்டிருக்கும் இறுதி வாக்காளர் பட்டியலில் 1,63,886 வாக்காளர்கள் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீக்கப்பட்ட வாக்காளர்கள் 76,201 பேர். தமிழ்நாட்டில் எஸ்ஐஆர் நடவடிக்கைக்கு பின் நீக்கப்பட்ட வாக்காளர்கள் எண்ணிக்கை 74,7,204 இருக்கும் நிலையில் காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய வாக்காளர்களின் எண்ணிக்கையை நாம் பார்த்தோம். மொத்த வாக்காளர்களை பொறுத்தவரையில் 5,67,07,380 உள்ளது. இதில் ஆண் வாக்காளர்கள் 2,77,38,925 பேரும், பெண் வாக்காளர்கள் 2,89,60,838 பேரும் உள்ளனர். மூன்றாம் பாலினத்தவரை பொறுத்தவரையில் 7,617 பேர் உள்ளதாக இறுதி வாக்காளர் பட்டியலில் விவரங்கள் வெளியாகியுள்ளன. தேனி மாவட்டத்தை பொறுத்தவரையில் எஸ்ஐஆருக்கு முன்பு 11,30,303 வாக்காளர்கள் இருந்த நிலையில் டிசம்பர் 19ஆம் தேதி வெளியிடப்பட்ட வரைவு வாக்காளர் பட்டியலில் 10,04,564 குறைந்திருந்தது. இறுதி வாக்காளர் பட்டியலை பொறுத்தமட்டில் 10,33,373 வாக்காளர்கள் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எனில் நீக்கப்பட்ட வாக்காளர்களின் எண்ணிக்கை 5,796 இருக்கிறது. தமிழகத்தின் இறுதி வாக்காளர் பட்டியல் தற்போது வெளியிடப்பட்டிருக்கும் நிலையில் தமிழகத்தில் பெண் வாக்காளர்களின் எண்ணிக்கை 2,89,60,000 உள்ளது. மொத்த வாக்காளர்களை பொறுத்தமட்டில் 5,67,07,380 இருக்கிறது. தூத்துக்குடியை பொறுத்தமட்டில் மொத்த வாக்காளர்களின் எண்ணிக்கை 13,76,624 உள்ளது. இதில் பெண் வாக்காளர்கள் 7,04,689, ஆண் வாக்காளர்கள் 6,71,742 இருக்கும் நிலையில் மூன்றாம் பாலினத்தவர் 193 பேரது பெயர்கள் இறுதி வாக்காளர் பட்டியலில் இடம் பிடித்துள்ளன.